சாலமோனை பாருங்க, சாலமோன் ஜெபிக்கிறான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ என்ன விரும்புறியோ அதை கேளு அப்படி சொன்னார். ஏன்னா நம்ம விரும்புறத தர்றதுல அவர் ஆர்வமாக இருக்கிறார். நீ என்ன விரும்பினாலும் நான் உனக்கு தர்றேன்னு சொல்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும் அதை நான் உங்களுக்காக செய்வேன்னு சொல்கிறேன். பாருங்கள், நீங்கள் கேட்குறதுல ஆண்டவர் ஆர்வமாக இருக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கேளுங்க, நிறைய கேளுங்க அவர்கிட்ட. உடனே அவன் கேட்குறான், எனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்குறான். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அவனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்தது மாத்திரமில்லை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, நீ கேளாத மகிமையை நான் அவனுக்கு தரேன்னு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியம்னு தேவனுக்கு தெரியும். இவன் கேட்கலன்னா கூட ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நீ கேட்கலன்னா கூட கேட்டதை மட்டுமின்றி கேளாததையும் தருகிற தேவனாக அதை அவர் தருகிறார். அது தந்து இது வரைக்கும் இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். சாலமோனுக்கிட்டது வெறும் ஞானம் மட்டும்தான். ஆனால் தேவன் அவனுக்கு தந்தது பாருங்க, செல்வத்தையும் தர்றாரு, மகிமையும் தர்றாரு, அவனுக்கு ஒரு கனத்தை கொடுக்குறாரு. தேவன் நல்ல தேவன். தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வதிச்சாருன்னா எப்படி இருக்கும்? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆபிரகாம் பற்றி சொன்னான், கர்த்தரின் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார் என்று சொன்னான். எப்படி சாலமோன் வாழ்க்கையில் பார்க்குறோம். தேவன் சாலமோன் ஆசீர்வதிச்சார். சாலமோனுடைய சாப்பாடு எப்படி இருந்தது? நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். இதுதான் சாலமோனுடைய ஒரு நாள் சாப்பாடு. நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு. அப்படின்னா இவ்வளோத்தையும் ஒரே ஆள் சாப்பிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க. அவங்களோட அரண்மனையில் அந்த அவனுடைய கூட உட்காந்து சாப்பிடக்கூடிய பந்தியில் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பேர் சாப்பிட்ருக்குறாங்க. தேவன் அப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க, ஒரு குறைவும் இல்லாமல். சாலமோனுடைய சொத்து எப்படிப்பட்டதாக இருந்தது? ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்களில் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும்பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களைப் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான். தான் சாலமோனுடைய சொத்து. சாலமோனுக்கு வாகனங்கள் இருந்துச்சா? தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாகனங்கள் உண்டா? வாகனங்கள் உண்டு. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 1400 பென்ஸ் கார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் அந்த காலத்தில் ரதங்கள். 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாய் இருந்தது. இந்த பிரகாரமாக ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாரும் சீரியாவின் ராஜாக்களும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. இப்படிதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது ஒரு மனுஷன் இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்படுறான் பாருங்க. அவனுடைய வாகனம், அவனுடைய சாப்பாடு, அவனுடைய சொத்து. இன்னும் பேதுரு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், எங்கே வலையை போடணும், எங்கே வலையை போட்டால் நிறைய மீன் கிடைக்கும் கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்ன்றதை பேதுரு கற்றுக் கொடுத்தார். வலையை போட சொன்னால் வலையை போடுறான், தூண்டில போட சொன்னால் தூண்டில போடுறான். இப்படி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல் உள்ள ஆசீர்வாதத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். சகேவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது வரைக்கும் அவன் வெறும் பணத்தாசை பிடிச்சவன் தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு வந்தபோது அவன் எல்லாத்தையும் கொடுக்கிறவனாக மாறினான். சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லை, கொடுக்கிறதுல உள்ள சுகத்தை சகேவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்.